குவைத்துக்கு அடிக்கிறாங்கன்னா குவைத்துக்கு அடிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது, பஹ்ரைனுக்கு அடிக்கிறாங்கன்னா பஹ்ரைனுக்குன்னு புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய, குவைத்தில் இருக்கக்கூடிய, கத்தரில் இருக்கக்கூடிய, துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகளுக்கு தான் அவங்க அட்டாக் பண்றாங்க. அதற்கும் அந்தந்த நாடுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தங்களுடைய நாட்டை வேற நாடு ஏதாவது தாக்கினா அமெரிக்கா பாதுகாக்கும் என்கிற ஒப்பந்தத்தில் தான் அமெரிக்காவினுடைய பேஸ் கத்தர்ல, துபாயில, சவுதியில, பஹ்ரைன்ல எல்லா இடத்துலையுமே அமைக்கப்பட்டது. ஆனால் அதை அமைச்சதே தங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்குன்னா ஈரானுடைய தாக்குதலில் இருந்தே பாதுகாக்க முடியாத நிலைமைக்கு தான் அமெரிக்காவுடைய பேசுற லட்சணம் இருக்கிறது என்பது முதல் விவகாரம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால தாக்குதல்கள் இடைநிறுத்தப்பட்டு 141வது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்றைய தினம் திடீரென பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள்ளேயே ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயங்கரமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கின்றன. ஒரு பாரிய யுத்தம் ஒன்று மத்திய கிழக்கிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதிகாலையிலேயே இந்த தாக்குதல்களை ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்த ஆரம்பித்தன. முதல் தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்த ஆரம்பித்தது. இஸ்ரேலோடு சேர்ந்து அமெரிக்காவும் தற்போது தாக்குதல்களை உச்சமாக நடத்தி வரக்கூடிய சூழல் உருவாகிறது. இப்படியான சூழல்ல ஈரான் தன்னுடைய நாட்டுக்குள்ள மொத்தமாக மீடியாவை, குறிப்பாக இன்டர்நெட்டை திரும்ப முடக்கி இருக்கிறாங்க. அதற்கான காரணத்தை ஈரானே சொல்றாங்க. என்னன்னா, தங்கள் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு சிறிய தாக்குதலை கூட ஒரு பெரிய வகையில சித்தரித்து உள்நாட்டு குழப்பத்தை உண்டாக்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிடுகின்றன என்கிற காரணத்தினால தாங்கள் இணையதளத்தை மொத்தமாக முடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அல் ஜசீரா உள்ளிட்ட சில ஊடக நிறுவனங்கள் அங்கிருந்து சேட்டலைட் மூலமாக செய்திகளை கொடுக்கின்றன. குறிப்பாக ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சியும் தற்போது முக்கியமான செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இப்படியான நிலையில தான் இன்றைக்கு காலை ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்பட்ட அடுத்த கணம் ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி உடனடியாக அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அனுமதியை கொடுத்திருந்தார். அந்த அனுமதியை தொடர்ந்து ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு தாக்குதல்களை ஆரம்பித்தது. முதல் தாக்குதல் கத்தர்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய உதய் போர்ட்டை நோக்கி நடத்தப்பட்டது. கத்தர்ல இருக்கக்கூடிய உதய் போர்ட் தான் இருக்கிற அமெரிக்காவினுடைய பேஸுகள்லேயே மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பேஸாக இருக்குது. 10,000க்கு மேற்பட்ட அமெரிக்கர்கள் அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில ஆல்ரெடி இந்த பேஸுக்கு எந்த தாக்குதலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தேட் போன்ற அந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களை எல்லாம் அமெரிக்கா கொண்டு போய் நிறுத்தி இருந்தது. அதையெல்லாம் மீறித்தான் கத்தர் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. அதைத் தொடர்ந்து UAEல இருக்கக்கூடிய, துபாயில இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். அதற்கு பிறகு குவைத்துக்கு அவங்க தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. எல்லாமே அமெரிக்காவுடைய பேஸ். குவைத்துக்கு அடிக்கிறாங்கன்னா குவைத்துக்கு அடிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது, பஹ்ரைனுக்கு அடிக்கிறாங்கன்னா பஹ்ரைனுக்குன்னு புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய, குவைத்தில் இருக்கக்கூடிய, கத்தர்ல இருக்கக்கூடிய, துபாயில இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகளுக்கு தான் அவங்க அட்டாக் பண்றாங்க. அதற்கும் அந்தந்த நாடுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் பஹ்ரைன்ல நடத்தப்பட்ட தாக்குதல் தான் மிக கடுமையான தாக்குதலாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய 5வது மிகப்பெரிய இராணுவ நேவி படைத்தளமாக அது இருக்கிறது. அந்த தளத்தின் மீது உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோட தற்போது முகமது பின் சல்மான், சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர், இந்த நாடுகளுடைய தலைவர்களோடு பேசியிருக்கிறார். கத்தர் அதிபரோடு பேசியிருக்கிறார், UAE அதிபரோடு பேசியிருக்கிறார், பஹ்ரைன், அதே போன்ற குவைத் அதிபர்களோடு பேசி நாங்கள் உங்களோடு துணையாக நிற்கிறோம், இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார். உண்மையிலே ஈரான் இந்த தாக்குதல்கள் நடத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த GCC நாடுகள் அழுத்தம் கொடுத்து அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதை நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் ஈரான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இதே நேரத்தில் அமெரிக்காவும் ஈரானும் பார்க்க வேண்டிய பிரச்சனையை எங்க நாட்டுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சொல்லித்தான் தற்போது இந்த சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய தாக்குதலை எதிர்த்து தங்களுடைய நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை கண்டித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, இந்த நாடுகள் எல்லாமே ஏன் அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, தங்களுடைய நாட்டை வேற நாடு ஏதாவது தாக்கினா அமெரிக்கா பாதுகாக்கும் என்கிற ஒப்பந்தத்தில் தான் அமெரிக்காவினுடைய பேஸ் கத்தர்ல, துபாயில, சவுதியில, பஹ்ரைன்ல எல்லா இடத்துலையுமே அமைக்கப்பட்டது. ஆனால்
அதை அமைச்சதே தங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்குன்னா ஈரானுடைய தாக்குதலில் இருந்தே பாதுகாக்க முடியாத நிலைமைக்கு தான் அமெரிக்காவுடைய பேசுகிற லட்சணம் இருக்கிறது என்பது முதல் விவகாரம். எனவே தற்போது அரபு நாடுகள் ஈரானுடைய தாக்குதலை கண்டித்திருக்கிறார்கள். தங்கள் மீதான தாக்குதலாக அதை கருதித்தான் இந்த கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு ட்வீட் பண்ணி இருக்கிறார். அந்த ட்வீட்ல அவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கோட் பண்ணியிருக்கிறாரு. 2009களுக்கு பிறகு ஒபாமா ஆட்சியில் இருக்கும்போது, அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கும்போது ஈரான் மேல ஒபாமா தாக்குதல் நடத்த போகிறார் என்கிற செய்திகள் வந்த நேரத்தில் அமெரிக்க அதிபராக இப்போது இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அப்ப என்ன பண்ணார்னு கேட்டால் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அந்த ட்விட்டர்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது தேவைக்கில்லாத வேலை, தேவையில்லாத பிரச்சனையை நீங்க உண்டாக்குறீங்கன்னு சொல்லி ஒபாமாக்கு சொல்லியிருந்தாரு. அதையே அவர் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து காட்டி, நீங்க அன்னைக்கு ஒபாமாக்கு சொன்னீங்கல்ல அதே விஷயம் தான் இன்னைக்கு நீங்க பண்றீங்கன்னு சொல்லி அப்பாஸ் அராக்சி சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, அமெரிக்கா முதல்ல என்கிற திட்டத்தை தற்போது அமெரிக்கா இஸ்ரேல் முதன்மை என்கிற திட்டத்திற்கு மாற்றி இருக்கிறார்கள். மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்பதுதான் தேர்தலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஸ்லோகனாக இருந்தது. அதை அவர் கிண்டல் பண்ணி என்ன சொல்லி காட்டுறாருன்னா, இப்ப மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின்ங்கிறது, அதாவது அமெரிக்கா தான் முதன்மை என்பதை இஸ்ரேல் முதன்மை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மாற்றி இருக்கிறாரு. எங்களுடைய சக்தி வாய்ந்த படைப்பிரிவுகள் இந்த நாளுக்கு தயாராக இருந்தார்கள், ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அவங்க தகுந்த பாடங்களை கற்பிப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய ஒருதலைப்பட்சமான தாக்குதல்களை ஸ்பெயினுடைய பிரதமர் கடுமையாக கண்டித்திருக்கிறார், நிராகரித்திருக்கிறார். யூரோப்பிய நாடுகளுடைய ஒரு முக்கியமான நாடு ஸ்பெயின் இதற்கு கண்டனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய மூத்த அதிகாரிகள் அத்தனை பேருமே முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை, தாக்குதல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா முதல் கட்டமாக ஜனாதிபதி அலுவலகம், பாதுகாப்பு அலுவலகங்கள், IRGC தலைமையகம், அதே போன்று ஆயத்துல்லா அலி காமனி அவருடைய வாசஸ்தலம் இதெல்லாம் நோக்கித்தான் அமெரிக்கா தாக்குதல்கள் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்கள் தொடர்பாக கருத்து சொல்லி இருக்கக்கூடிய ஈரானுடைய அதிகாரிகள் பாரிஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன், நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் ஹலீபாப், அதே போன்று பாதுகாப்பு குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய, செக்யூரிட்டி கவுன்சில் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அலி லாரிஜானி, அதே போன்று ஆயத்துல்லா அலி ஹாமனி உள்ளிட்ட எல்லா முக்கியஸ்தர்களுமே ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள். அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரல. அவர்கள் குறிவைக்கப்பட்டு தாக்குதல் சக்சஸாக வந்திருக்கிறது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்றது பொய். அந்த தாக்குதல்கள் ஃபெயிலியர், அவர்களை யாராலும் இதுவரைக்கும் கொல்ல முடியவில்லை, அத்தனை பேரும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் கத்தர்ல அடிக்கடி கடுமையான சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அதுக்கான காரணம் என்னன்னா, கத்தர் உதைப்போர்ட்டை தான் கடுமையாக தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் திரும்ப திரும்ப உதைப்போர்ட்டுக்கு தான் அட்டாக் பண்றாங்க. உதைப்போர்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ்ல இருக்கிற தேட் என்கிற அந்த ஏவுகணை தடுப்பு, அயன்டோம், ஏரோ சிஸ்டம், அது மாதிரி ஏவுகணைகள் வரும்போது தடுக்கிற தேடுங்கிற உலகத்திலே நம்பர் 1 சிஸ்டம் இதுதான். அந்த சிஸ்டம் இந்த ஏவுகணைகளை தடுத்து கொண்டிருக்கிறது. அந்த தடுக்கிற காரணத்தினால வெடிப்பு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதை தாண்டி கத்தருடைய தோஹாவினுடைய ஒரு சில பகுதிகள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நாட்டுக்குள்ளேயும் சில பகுதிகளில் தாக்குதல்கள் விழுந்திருக்கிறது இந்த ஏவுகணைகள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கு. எனவே கத்தர்ல வரக்கூடிய வெடிப்பு சத்தங்கள் பெரும்பாலும் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துகிறது அமெரிக்காவினுடைய அந்த தேட் சிஸ்டம்ங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. அதை தாண்டிய தாக்குதல்களும் நடைபெறுகிறது என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இஸ்ரேல் பொதுக்கூட்டங்கள், மக்கள் கூட்டமாக சேருவது, அதே போன்று எல்லாவற்றுக்கும் தடை விதிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய பாடசாலைகளுக்கு மொத்தமாக மூடு விழா சொல்லப்பட்டிருக்கிறது. பாடசாலைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்புல நாடு முழுவதும் அவசர கால நிலையை இஸ்ரேல் பிரகடனப்படுத்தி இருக்கிறது. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அத்தனை பேரும் அண்டர் கிரவுண்ட், அதாவது பங்கருக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலை நோக்கித்தான் கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்துகிறது. இஸ்ரேலுடைய நார்த் இஸ்ரேல் பகுதிகள் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களால் தடுக்க முடியாத அளவுக்கு ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு ஒமானுடைய வெளிவிவகார அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்கா இந்த யுத்தத்தில் சிக்கிக் கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு அவர் ஒரு அட்வைஸ் மாதிரி அவர் ட்விட்டர்ல கருத்து சொல்லும் போது எக்ஸ்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த யுத்தத்தில் அமெரிக்கா சிக்கிக் கொள்ளாதீங்க, இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் உங்களை தேவையில்லாம சிக்கிக் கொள்ள வைக்கிறாங்க, இது உங்களுடைய யுத்தமே அல்ல, இது இஸ்ரேலுடைய யுத்தம்,
யுத்தம், நீங்க இதுல போய் சிக்கிக்கொள்ள போறீங்க, ஈரானுடைய பதிலடிக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி, ஏன்னா பேச்சுவார்த்தைகளுக்கு இவங்க தான் நடுவர்களாக இருந்தாங்க, இதையெல்லாம் தற்போது நாசமா போயிருக்குதுங்கிற கருத்துப்பட அவர் செய்திகளை கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான் தொடர்ந்து கத்தருடைய உதை போற்றத்தான் மிகப்பெரிய டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க ஜோர்டானுக்கோ சவுதி அரேபியாவுக்கோ தாக்குதல் நடத்தல. சவுதி மேல தாக்குதல் நடத்தினா வரக்கூடிய செய்திகள் பொய்யான செய்திகள். அதே போன்று ஜோர்டானுக்கும் இதுவரைக்கும் அவங்க தாக்குதல் நடத்தல. ஜோர்டானுக்கு அவங்க தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். என்னன்னா, நிறைய தேட் சிஸ்டம் அங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டானை பிறகு பார்த்துக்கலாம்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். என்ன காரணமாவது இருக்கலாம். ஆனால் ஜோர்டான் மேலையும் சவுதி மேலையும் இதுவரைக்கும் அவர்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற வரைக்கும் தாக்குதல்கள் நடத்திய எந்த செய்திகளும் வெளிவராத நேரத்தில் தான் பஹ்ரைன் மேலே தான் கடும் தாக்குதல்கள், கத்தாருக்கு அடுத்ததாக பஹ்ரைன் தான் அவர்களுடைய மிக முக்கிய தாக்குதல் தளமாக இருக்கிறது என்கிற நிலையில் UAE தற்போது ஈரானுடைய தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து ஈரான் UAE-னுடைய அமெரிக்காவினுடைய தளத்தை நோக்கி தாக்குதல்கள் நடத்தினால் UAE பதிலடி கொடுக்கும் என்கிற விதமாக, ராஜதந்திரம் உடைக்கப்படும் என்கிற விதமாக UAE சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம செய்திகளை பார்க்க முடியும். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார், வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க, சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்கு தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள், அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும்
வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். தாண்டி இஸ்ரேலை நோக்கி டசன் கணக்கான ஆளில்லா விமானங்களை ஈரான் ஏவி இருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலும் எங்களை நோக்கி நிறைய ஆளில்லா விமானங்கள் ஏவப்படுகிறது, மக்கள் எல்லாருமே பொதுமக்கள் பங்கருக்கு கீழே போங்க என்கிற அறிவிப்பு விடுத்திருக்கிறாங்க. சைரன்கள் ஒலிக்கப்படுகிற அந்த மேப்பை வெளிவந்திருக்கிறது. இஸ்ரேல் முழுவதுமே சைரன் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை நோக்கி கடுமையான தாக்குதல்களுக்கான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளிவருகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய ஒரு ஸ்கூல் லேடிஸ் காலேஜ் ஒன்று மேலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதலில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட மாணவர்கள் அப்பாவி சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மேலே அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 40க்கு மேற்பட்ட மாணவர்கள் கொல்லப்பட்டிருப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுவரைக்கும் அமெரிக்காவுடைய தாக்குதல்களில் ஈரான் முழுவதும் 54 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல் காரணமாக என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் சில வீடியோக்கள் இப்பவே வர அமெரிக்காவினுடைய அந்த மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் பத்தி எரிகிற மாதிரி வீடியோக்கள் இதுவெல்லாம் பச்சைப்பு. இதுவரைக்கும் விமானம் தாங்கி கப்பல்களை நோக்கி தாக்குதல்களை ஈரான் நடத்தவே இல்லை. அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI மூலமாக உருவாக்கப்பட்ட காட்சிகள். அதையெல்லாம் ஒரு பெரிய செய்தியாக அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் ஈரான் அடியில் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் சில சகோதரர்கள் பரப்புகிற காட்சியை பார்ப்பீங்க. அதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. அது பச்சை பொய்யான செய்தி. அப்படி எந்த தாக்குதலையும் இதுவரைக்கும் ஈரான் நடத்தலை. ஈரான் நடத்தினால் உத்தியோகபூர்வ மீடியாக்கள்லேயே அந்த செய்திகள் வந்துவிடும், அதை பற்றிய வீடியோக்கள் வந்துவிடும். இதுவரைக்கும் அப்படியான ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு யுத்தம் வரக்குள்ள தான் அந்த அடிச்சிட்டாங்க இந்த மாதிரி வீடியோக்களை போட்டு கடுமையான பச்சை பொய்யான செய்திகள் எல்லாம் வெளிவர காட்சிகளை நம்ம பார்ப்போம். இது மாதிரி ஒரு யுத்தமான ஒரு பதட்டமான சூழலில் பொய்யான செய்திகளை பரப்பிவிடக்கூடாது. உண்மையான செய்திகளை முடிந்த வரைக்கும் சொல்லுவதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். கஃபாபில் மரி கதிபனை யுஹத்திஸ பிகுல்லி மா சமியா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவன் கேள்விப்பட்டது எல்லாமே பரப்புவது பொய்யன் என்பதற்கு போதுமானது என்று இருக்கிறார்கள். எனவே கேள்விப்பட்டது அங்கே அவன் சொன்னான் இவன் சொன்னாங்கிற மாதிரி செய்திகளை பரப்பிடாதீங்க. ஏன்னா இது ஒரு பதட்டமான ஒரு சூழலாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சகோதரர்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது என்று தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடிகிறது. அவங்க அமெரிக்காவினுடைய பேஸுகளை நோக்கி தான் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அல்லது பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு அவங்க தாக்குதல் நடத்தினா அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால அப்படியான தாக்குதல்களை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை. பதிலுக்கு பதில் கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி அடிச்சிருக்கிறாங்க. திருப்பி அவங்க தாக்குதல் நடத்தினா திரும்ப பதிலடி கொடுப்பாங்க. எனவே தற்போது கொஞ்சம் இந்த தாக்குதலுடைய பரபரப்பு குறைந்திருக்கிறது என்பதையும் பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலதிகமான தாக்குதல்கள் அட்டாக்குகள் நடக்கிற போது அந்த செய்திகளை உடனடியாக உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிறார். அதே நேரம் வாட்ஸ்அப்பில் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அஃபீஷியல் என்ற ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதே போன்று டெலிகிராம்லையும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அஃபீஷியல் என்கிற பேரில் டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த 2 சேனல்லையும் நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய தாக்கலுடைய காட்சிகள் அதே போன்று என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை நம்ம உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதிலையும் நீங்கள் உண்மையான செய்திகளை புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். இந்த யுத்தத்திலே ஆக்கிரமிப்பாளர்கள் தோல்வி விட வேண்டும், ஆக்கிரமிக்கப்படுகிற அப்பாவிகள் வெற்றி அடைய வேண்டும். என ஆக்கிரமிப்பை தொடர்ந்து யாரும் ஆதரிக்க முடியாது, யுத்தங்களை ஆதரிக்க முடியாது. அமைதி இந்த உலகத்தில் திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.